சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் அப்ரோ பெண்கள் அமைப்பு சார்பில் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கிரிஜா மனு, பெண்கள் அமைப்பின் பெண் உறுப்பினர்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தும் நந்தினி விஜயா, லதா, வித்யா மற்றும் ஆஷிஷ் ராவத் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு அளிக்கப்பட்டது. மேலும் கூறிய கிரிஜா, பெண்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி, சமூக பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குவது மற்றும் தொழில் சார்ந்த பொருளாதார வசதிகள் போன்ற குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு எங்கள் பெண்கள் அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும், எங்கள் அமைப்பு மீது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காட்டி எங்கள் அமைப்பில் உள்ள பெண் உறுப்பினர்களை காவல்துறை அதிகாரிகள் பாலியல் நெருக்கடிகள் தருவதால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வரை வலியுறுத்தி மனு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆர்கனைசேஷன்லேருந்து வரோம். என் பேர் கிரிஜா. நான் பாண்டிச்சேரி, என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரி. அந்த அமைப்போட பிஆர்ஓ நான். இந்த லேடிஸை வந்து 6 லட்சம் உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்காங்க. 6 லட்சம் உறுப்பினரும் பணம் கட்டுவாங்கன்னா இல்லை, அவங்க வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டோக்கன் மட்டும் தான் நாங்கள் தருவோம். இப்போ எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இப்போ எங்கள் மேலே போட்ட கேஸ் வந்து வாங்கின 5000 திருப்பி கொடுக்க சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அது நாங்கள் கோர்ட்டில் எல்லா ஆர்டர் காப்பீஸும் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போது நாங்கள் கன்சர்ன் நடத்தலான்னு கூட நாங்கள் ஆர்டர் காப்பி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறதுனா நான் கொடுக்குறேன் எல்லாமே. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னை எதிர்த்து போராடும் போது யாரெல்லாம் எதிர்த்து போடுறாங்களோ அந்த பெண்களையும் இந்த கேஸில் சேர்த்து விட்றாங்க. இல்லீகலாக நடத்துகிறாங்க சார். ஆஃபீஸ்க்கு வரமுறை இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல், வாரண்ட் இல்லாமல் நான் வந்து திரும்ப பதில் அவங்க கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ ஃபுல்லாக அவங்க பண்ணதெல்லாம் இருக்குது. அவங்க போலீஸுன்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? பப்ளிக் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களா வந்து நான் போலீஸுனா அடுத்த நாள் போய் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் சார். இப்போ யாரை வந்து சந்திச்சிங்க? இந்த லோன் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அது உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா சார். அதே மாதிரி சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்க எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க. எங்களை கூப்பிட்டு என்கொயரிலாம் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ அந்த பொண்ணு 57 லட்ச ரூபாய்க்கு கேஸ் கொடுத்துருக்கு. அது எங்ககிட்ட வந்து 1,20,20 லட்ச ரூபா எங்ககிட்ட வந்து வாங்கிடுவாங்க. இதை எங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்? இப்போ நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் ஜெயிலுக்கு போனது, திரும்ப வந்தது, இந்த மன உளைச்சலுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறோம்? எங்க குடும்பம் தானே சார் நடத்தி வைக்கிறாங்க. நந்தினின்றவங்க தான் சார். இவங்கள தான் நான் பார்த்தேன். எஸ்பி பார்க்கல நான். ஆனால் எஸ்பி சொல்லி தான் அதை செய்யலைன்னு ஹரீஷ் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து நான் பெட்டிஷன் கொடுத்தது எனக்கு ஃபோனில் வந்து வந்துடும் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த லைசன்ஸ் பேரில் தான் வந்து நாங்கள் லோன் வந்து இஷ்யூ பண்ணுறோம், எங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் லோன் கொடுக்கலான்னு கோர்ட்டில் ஆர்டரே வாங்கி வச்சுருக்கோம். பட் அதை கூப்பிட்டு கேட்கவும் மாட்டாங்க, அதை கூப்பிட்டு பார்க்கவும் மாட்டாங்க. இந்த ஆர்டரையே நான் மகளிர் ஆணையத்தில் அம்மா கிட்ட போனதுக்கப்புறம் தான் வாங்கி பார்க்குறாங்க. இதை நீ பாத்தியாமா நந்தினின்னு அம்மா கேட்டாங்க, மகளிர் ஆணையத்தில் கேட்டாங்க. உடனே வந்து என் மேலே கேஸ் போடுவாங்க. ஏன்னா அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சிட்டேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேஸை வந்து லீகலாக நடத்தும் போது உங்கள் கேஸு பின்னடைவு ஏற்படுதுன்றதுக்காக எவ்வளோ தான் நாங்கள் வந்து மன உளைச்சலை நாங்கள் கண்டினியூ அனுபவிப்போம். இவங்க வந்து சேலத்தில் நர்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து தொழில் பயிற்சிக்குள்ள இந்த பொண்ணு பண்ருட்டி மாவட்டம் சொல்லு. இந்த பொண்ணு கணவனால் கைவிடப்பட்டதுங்க. இந்த பொண்ணுக்கு நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தையல் மிஷின் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, உதவித்தொகை, விதவை உதவித்தொகை தர்றது, அது மாதிரி வந்து லோன் கொடுக்கறது, கல்வி உதவித்தொகை, இதெல்லாம் கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். எங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. எங்களை கோர்ட்டில் லீகலாக நடத்த மாட்டாங்க யூஓடபிள்யூ போலீஸ். இதை நான் பல இடத்துல வந்து சொல்லியாச்சு. ஆனால் அவங்க வந்து ஒரு விக்ராஸாக இறங்கிட்டாங்கன்னா இறங்கிடுறாங்க. இதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் இல்லை. இன்றைக்கி வந்து நான் என்ன கேட்குறேன், கேஸ் போட்டிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, கஸ்டடி எடுத்ததை வந்து நீங்கள் திரும்பி விசாரிக்காமல் திரும்பி சம்மன் போட்டுவா. அங்கே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. திருப்பி சம்மன், இன்றைக்கி சம்மன்ப்பா, அதனால் உடம்பு சரியில்லை, இன்றைக்கி அட்மிட் ஆகிருந்தேன். நான் வந்தேன், வழி இல்லாமல் ப்ரெஷர். தலைமைச் செயலகத்தில் யாரை சந்திச்சிங்க? தலைமைச் செயலகத்தில் ஹரீஷ் சார். அவர் என்ன பொறுப்பாக இருக்காரு? வெளியில் சொல்லணும். என்ன டிபார்ட்மெண்ட் இது? உள்ளே தான் சார் தெரியும். தலைமைச் செயலகம் பிரிவா? தலைமைச் செயலகம் ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்க சார். ஹோம் செக்ரட்டரிக்கு போயிடுவாங்க. முதலமைச்சர் பிரிவில் கம்ப்ளைண்ட்.